சூத்திரம். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 15-16வது வசனத்தை வாசியுங்கள். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிடப்பட்ட சவுலிடமிருந்து என் கிருபையை நான் விலக்கினது போல தாவீதை விட்டு நான் விலக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு முன்பாக நான் தள்ளிவிடப்பட்ட சவுலிடமிருந்து என் கிருபையை விலக்கினது போல தாவீது உன்னிடமிருந்து என் கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன், விலக்க மாட்டேன். ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக அநேகர் கடந்து போயிருக்கலாம். உங்களுக்கு முன்பதாக அநேகர் இந்த உலகத்தை விட்டு அல்லது உங்களுடைய இருக்கைகளை விட்டு அவங்க என்ன செய்யலாம், கடந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களிடமிருந்து ஆண்டவர் கிருபையை விலக்கினது போல உங்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். கிருபை என்ன செய்ய மாட்டாரா? விலக்க மாட்டார். அடுத்தால சொல்றாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் என்ன செய்யுமா? எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஆமென். நல்ல ஒரு வாக்குத்தத்தம் இல்ல? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றவருக்கு முன்பாக எப்படி இருக்குமா? உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் என்ன செய்யுமா? நிலைத்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி இது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து சொல்லுகிறார், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் என்ன செய்யுமா? ஸ்திரப்பட்டிருக்கும். உங்க ராஜாசனம் என்ன செய்யுமா? என்றென்றைக்கும் என்ன செய்யுமா? நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 வருடம் எகிப்திலே என்ன செய்கிறாங்க? அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அடிமைகளின் கூக்குரல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டினது. அவர்களை மீட்டு கொண்டு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராய் கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை மோசே மூலமாய் விடுவிக்கும்படி ஆண்டவர் நினைக்கிறார். ஒரு கதையாவே நான் சொல்றேனே. ஆமென். ஹல்லேலூயா. மோசே மூலமாய் விடுவிப்பதற்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்து மோசேயை அதற்கென்று தயார்படுத்தி மோசே என்ன செய்கிறாரு? அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியா எகிப்து தேசத்திலே பார்வோனிடத்தில் போய் பேசுவதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பேசி அந்த ஜனங்களை என்ன செய்கிறாரா? பல காரியங்களை அந்த இடத்துல ஏற்படுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக மீட்டு கொண்டு வருகிறார் சொன்னால், அவர்கள் என் ஜனங்களை நான் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரியப்பட்டு அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு என்ன செய்கிறாரா? ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நல்லது ஒரு நேர்த்தியான முறையிலே ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காய் பரிதவித்து அந்த ஜனங்களின் காரியங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு அழகாக நடத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது யாரை? மோசேயை நியமித்தார். இரண்டாவது யாரை நியமித்தார்னா யோசுவாவை நியமித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு காலேப், அதற்கு பிறகு என்ன செய்தாராம்? ஆண்டவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கடைசியா என்ன செய்கிறாரு? தீர்க்கதரிசிகளை வைக்கிறார். அந்த கடைசி தீர்க்கதரிசி தான் யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை அழகாக என்ன செய்கிறாரு? நேர்த்தியாக நடத்தி வருகிறார்கள். யார? இஸ்ரவேல் ஜனங்களை நேர்த்தியாக என்ன செய்கிறாங்க? நடத்தி வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போக ஆரம்பித்தார்கள். ஆமென். தேவனை விட்டு தூரம் போனார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசினார்கள். தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு நிலையிலே அவர்கள் வந்து கடைசியாக ஒரு கூட்டம் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசில சொல்றாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி, நீங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு யார் வேண்டும்? ராஜா வேண்டும் என்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கூட்டங்கள் அப்படித்தான் இருக்கிறது, சில ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் நேர்த்தியாய் அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நல்ல ஆடைகளை கொடுத்து, நல்ல காலணிகளை கொடுத்து, நல்ல உணவுகளை கொடுத்து, நல்ல பராமரிப்புகளை கொடுத்து, அவர்களை எந்த தீங்குகளும் ஏற்படாதபடிக்கு எகிப்திலிருந்து அவர்களை வழி நடத்தி செங்கடலை பிளந்து அது யோர்தானை கடந்து போவதற்கு எரிகோ போன்ற மதில்கள்
அவர்களுக்கு முன்பதாக வரும் பொழுது அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு பலவிதமான நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தண்ணீரை மதுரமாய் மாற்றி, மாறாவி நீரை என்ன செய்றாராம், மதுரமாய் மாற்றி, கசந்து போன நீரை நல்ல தித்திப்பான நீராய் மாற்றி அந்த ஜனங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து என்ன தப்பு செய்தாலும் அவர்களை என்ன செய்யறாங்க, அப்படி தட்டி கொடுப்பதற்கு இந்த தீர்க்கதரிசிகளும் நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளும் அவர்களை என்ன செய்யறாங்க, பலவிதமான காரியங்களை மீட்டுக் கொள்வதற்கு என்னென்ன காரியங்களமோ செய்த போதிலும் அந்த ஜனங்கள் என்ன செய்யல, முறுமுறுக்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முறுக்குற கூட்டமா இருந்த இந்த ஜனங்கள் தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியில ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. எங்களுக்கு என்ன வேணும், ஒரு ராஜா வேண்டும். ஆமென். இத்தனை காரியத்தை செய்த போதிலும் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன செய்தாங்க, அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நினைவுபடுத்துவதற்கு ஒரு காரணம் எதுவாக கூட இருக்கலாம். ஆமென். ஒரு வேளையில எவ்வளவுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் செய்தாலும் நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போகிற ஒரு நிலையில் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், ஆண்டுடைய கிருபை உங்க மேல இருக்கணும்னா, ஆண்டுடைய இரக்கம் உங்கள் மேல இருக்கணும்னா, ஆண்டுடைய மனதுருக்கம் உங்கள் மேல இருக்கணும்னா நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் ஒருவேளையில ஊழியக்காரர்கள் மூலமாய் உங்களுக்கு தேவன் அந்த காரியத்தை சொல்லலாம். ஆமென். இந்த வருஷத்துல தேவனுடைய கிருபை உங்களுக்கு சூழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையான காரியத்துல நீங்க உங்க அனுபவங்கள், உங்களுடைய நிலைகள் உயர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் எதை உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆண்டுடைய சித்தத்துக்கு மாறாய், ஆண்டுடைய விருப்பத்துக்கு மாறாய், ஆண்டுடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு மாறாய் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சில காரியங்களை, சில விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அது ஆண்டுடைய மனதை கஷ்டப்படுத்தும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அப்படிதான் ஆண்டவர் நல்ல முறையில் நடத்தினாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி, ஆண்டுடைய காரியங்களுக்கு மாறி இவங்க என்ன சொன்னாங்க, தன்னுடைய சுயநலமான ஒரு நிலையிலே எங்களுக்கு யார் வேண்டும், ராஜா வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா இல்லையா என்பதை அவர்கள் யோசிக்கவில்லை. ஆண்டவர் ஆனாலும் அவருடைய காரியத்தை பூர்த்தி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சில காரியங்கள், சில விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சரி, மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருந்தாலும் சரி, அது ஆண்டவரை மனதை துக்கப்படுத்துகிற ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, வேதனையில் வாழக்கூடாது, துக்கத்தின் பாதையில் இருக்கக்கூடாது, துன்பத்தின் பாதையில் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க எதை வேணாலும் நீங்க இருக்கக்கூடாது, சிந்திக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நினையாத நாட்களிலும் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வரும் பொழுது உங்க நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது கிருபையின் காலத்திலே தேவன் கொடுக்கிற காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், தயவுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு காலம் வரும், ஆண்டவர் நினையாத நாட்களில் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே அவர் வரும் பொழுது உங்களுடைய நிலை அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற ஒரு காரியமா இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்தித்து சில நேரங்களிலே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சுயநலமான விண்ணப்பங்களை இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வைத்து ஏதோ ஒரு காரியத்தை, இந்த உலகத்துக்கு ஏதுவான காரியத்திலே நான் செழிப்பாக வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களிலே சில விண்ணப்பங்களை தேவனிடத்தில் வைக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த விண்ணப்பங்கள் சில நேரங்களிலே தேவனிடத்திலே தேவனுடைய மனதை துக்கப்படுத்தினாலும் சில நேரங்களிலே தேவன் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதொரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. ஆமென். ரோட்டிலே பிள்ளைகள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நடந்து போகும் பொழுது பிள்ளைகள் சில நேரத்தில் சில காரியங்களை குறித்து கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஐஸ்காரன் ஐஸுக்கு கொண்டுட்டு போறான்னா எனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லும். ஆமென். அப்பா சொல்வாரு, நேற்று தான் உனக்கு என்ன செய்யிருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, ஜுரம் வந்திருக்கு, இன்னைக்கு ஐஸ் சாப்பிட்டா உனக்கு என்ன செய்யணும், கஷ்டமா போயிடுன்னு சொல்லி அப்பா எவ்வளவோ அறிவுரைகளை சொல்லுவார். ஆனா பிள்ளைகள் கேட்காது, அடம் பிடித்து அந்த காரியத்தை செய்யும். ஆனால் அதுக்கு பின்பதாக அநேக என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அப்பா அந்த அடம் பிடித்ததுக்காக என்ன செய்கிறாரு, வாங்கி
கொடுப்பது போல சில நேரங்களில நீங்க ஆண்டவரிடத்துல சில விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அது ஆண்டவருடைய மனதை சந்தோஷப்படுத்தினாலும் சரி, துக்கப்படுத்தினாலும் சரி, உங்கள் விண்ணப்பங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு சில நேரத்தில் என்ன செய்கிறாரு? பதிலை கொடுக்கிறார். ஆனால் அதுக்கு பின்பதாக வருகிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பொறுப்பு ஏற்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவரிடத்துல ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற காரியமாய் இருக்க வேண்டும். ஆமென். உங்களை குறித்து தேவன் ஒரு எதிர்பார்ப்பை என்ன செய்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க ஒரு கேள்வி உங்களை குறித்து கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்கிறேனா? ஆமென். ஆண்டவரிடத்துல நிறைய காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இது உண்மையான ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், என் வாழ்க்கையில எனக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், என் குடும்பத்தின் காரியத்தில் இந்த ஆசீர்வாதம் வேண்டும், என் சபையில காரியத்தில் இந்த ஆசீர்வாதம் வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரிடத்துல அநேக காரியத்தை எதிர்பார்த்து ஆண்டவரிடத்துல நம்ம விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் செய்கிறேனா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியில ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல கேட்டு இந்த விண்ணப்பத்துக்கு பதிலை தாங்க எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி ராஜாவை என்ன செய்தார்? ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். யாரை கொடுத்தாரு? சவுல் என்கிற ராஜாவை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் சவுல் ராஜாவோ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணி நல்லது ஒரு காரியத்தை அவருக்கு கொடுத்து அந்த ராஜாவாய் இந்த சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் சுமார் 40 வருஷம், ஆமென், ஹல்லேலூயா, அழகா ஆட்சி செய்து வரணும்னு நினைச்சுதான் ஆண்டவர் நினைச்சது அந்த பொறுப்பை என்ன செய்தாரு? கொடுத்தார். ஆனா தேவனிடத்துல வெறுப்புக்கு எதுவான காரியத்தை தான் என்ன செய்தாரு? சவுல் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்த்த காரியத்தை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை? சவுலிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே அநேக எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஆமென். என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், எனக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கணும், எனக்கு இதயத்துக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கணும், என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி அநேக எதிர்பார்ப்புகளை உங்களிடத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், அந்த கேள்வியை உங்களை குறித்து கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறேனா? ஆமென். என்னுடைய சிந்தனையில தேவன் எதிர்பார்த்த காரியம் இருக்கிறதா? என் மனசுல தேவன் எதிர்பார்த்த காரியம் இருக்கிறதா? ஆமென். என் ஊழிய பாதையில தேவன் எதிர்பார்த்த காரியம் இருக்கிறதா? என் குடும்பத்தின் காரியத்துல தேவன் எதிர்பார்த்த காரியம் இருக்கிறதா? என் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என் உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எது தேவனுக்கு பிரியமில்லாத எதிர்பார்க்கிற காரியத்துக்கு புறம்பா இருக்கிறது என்று சொல்லி உங்கள் உள்ளத்துல படுதுனா இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துரு. ஆமென். தேவ கிருபை உங்களை விட்டு ஒரு நாள் விலகாது. சவுல் தேவன் எதிர்பார்த்த காரியத்தை செய்யவில்லை. ஆகவே தான் சவுலை அந்த ராஜ பாரியத்திலிருந்து என்ன செய்தாரு? தேவன் புறம்பே தள்ளி அவனிடத்துல கொடுத்த அபிஷேகத்தின் கிருபையை தேவன் எடுத்து போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நான் புறம்பே தள்ளின சவுலிடமிருந்து என் கிருபையை விலக்கினது போல தாவீது உன்னிடமிருந்து என் கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தாவீதிடத்திலிருந்து தேவன் அவருடைய கிருபையை விலக்கவில்லை? கர்த்தரை எக்காலத்திலும் என்ன செய்தாராம்? சோஸ்தரித்தார். எப்பொழுதும் அவருடைய துதி என்னது? எப்போதும் தேவனுக்கு முன்பதாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சங்கீத பகுதியில நீங்க தொடர்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா சங்கீதம் 119 164 படிச்சு பாத்தீங்கன்னா அவர் எத்தனை நேரம் துதிச்சாராம் ஒரு நாளைக்கு? உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஆமென். நீங்க எத்தனை நேரம் துதிக்கிறீங்க ஆண்டவரை? சுத்திரம் 7 தரம்னு வச்சுக்கோன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆமே, 24 மணி நேரம் தூங்குறது, அந்த மற்ற காரியங்களுக்கு 10 மணி நேரத்தை விட்டுடுங்க. மிச்சம் எவ்வளவு மணி நேரம் இருக்குது? 14 மணி நேரத்துக்கு 7 தடவை துதிச்சார்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்தாரு? ஆண்டவர் என்ன செய்தாரா? துதிக்க ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு வேளையாவது ஆண்டவர் துதிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது 1, 2, 3ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்வாரு தாவீது, கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். அப்படித்தானே இருக்கு. ஆமென். கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், உமக்கு நேரே ஆயத்தமாகி நான் என்ன செய்வேனா? காத்திருப்பேன். ஆமென். அப்போ தாவீது
என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் எனக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு முதல் காரணம் ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்திலே முன்மாதிரியாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு தேவ பாதத்துல அமர்ந்திருக்கணும். எத்தனை பேர் காலையில் எழும்பி ஜெபம் பண்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது காலையில அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? புதிய வேளாய், ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன செய்யணும்? தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து காலை தோறும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. 55:6 படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரை கண்டடை சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8:17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். இந்த அனுபவத்தை எல்லாம் தாவீது அறிந்ததுனாலதான் ஒவ்வொரு நாளும் காலையில வந்து, கர்த்தாவே என் சத்தத்தை நீர் கேட்டருளும். ஆமென், ஹல்லேலூயா. நான் அதிகாலையில் எழுப்பி உங்க சம்பத்துல நினைச்சுவேன், அமர்ந்திருப்பேன். காலையில உங்க என் சத்தத்தை நீங்க கேட்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காலையில தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற அனுபவத்துல குறைவாய் இருக்கிறார்கள். ஏன் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் தன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை? ஏன் என் குடும்பத்துல குழப்பம்? ஏன் என்னுடைய குடும்பத்துல பிரச்சனை? ஏன் என்னுடைய கடன் தொல்லை? ஏன் என்னுடைய குடும்பத்துல சோதனை? ஏன் என்னுடைய குடும்பத்துல பலகீனங்கள் ஆட்கொள்கிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. நீங்க காலையில தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற அனுபவத்தை இந்த நாள் முதல் நீங்கள் பெருக்கிக் கொண்டால் உங்களை விட்டு தேவனுடைய கிருபை விலகாது. எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கொடுப்பார், இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் கொடுப்பார், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய பாதத்துல என்ன செய்யணும்? அதிகாலையில் அமர்ந்திருக்கணும். ஒரு காலையில் எழும்பி ஜெபத்த அனுபவத்துல நீங்க தேவ சமூகத்துல அதிகமா நீங்க என்ன செய்யணும்? அந்த அனுபவத்துல முன்னேறணும். ஆமென். வேதத்துல நீங்க மார்க் 1:35 படிச்சு பாருங்க. ஆண்டவராகிய பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணாராம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. மார்க் 1:35 அவர் அதிகாலையில், அவர்னா யாரு? இயேசு. அவர் அதிகாலையில் அந்த இருட்டுன்னு ஒண்ணு வச்சார் பார்த்தீங்களா? அந்த இருட்டோட எழுந்து வனாந்தரத்தில் போய் தனித்து என்ன செய்தாராம்? ஜெபம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து, ஆமென். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று சொன்னார்களே, இந்த விசேஷித்தமான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதா? ஆமென். என் பிள்ளை காலையில் எழும்பி என்கிட்ட பேசாதா? என்னோட அனுபவத்தை வளர்க்காதா? என்னோடு உறவாடாதா? என்னோடு ஐக்கியம் வைக்காதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பூர்த்தி செய்வதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. ஆமென். தேவனுக்கு பிள்ளைகளும் உண்டு, பிரியமான பிள்ளைகளும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு பிள்ளைகளும் உண்டு, பிரியமான பிள்ளைகளும் உண்டு. அநேக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் தேவனுக்கு பிள்ளையாயிருந்தார், ஆனால் தாவீதோ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாயிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சவுலா இருக்க விரும்புகிறீர்களா இல்லது தாவீதா இருக்க விரும்புகிறீர்களா? இன்றைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் என்ன செய்தாரு? அப்ப இந்த கர்த்தரைய காலத்தில் என்ன செய்தாரா? சோத்தரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அப்பா சமூகத்துல அதிகாலையில் அமர்ந்திருக்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு உறவாடணும், ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்ததுனால தான்
ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஏற்ற நேரம் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய அவர் ஆவலுள்ள காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர், எங்க வீட்டில் அந்த வசதி இல்லை பிரதர், எங்க வாழ்க்கையில் அந்த வசதி இல்லை பிரதர், நீங்க யோசிக்கலாம், எண்ணுங்களா, சிந்திக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு அதிகாலையிலே நிச்சயம் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய் அப்பாவிடத்துல பேச ஆரம்பிங்க. அவர் பேசுவார். ஆமென். ஒரு பக்தன் சொல்லுவான், அமர்ந்து காத்திருப்பேன் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன். அதுதான் இன்னைக்கு இந்த பாடல் இப்படிதான். சோத்திரம். ஆமென். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் என் ஜெப நேரம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் எடுத்த உடனே என்ன செய்திருவாங்க, சோத்திரம் 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 ஆண்டவரே, எனக்கு புளி இல்லை, சர்க்கரை இல்லை, கருப்பட்டி இல்லை, இந்த காரியத்தை தான் சுயநலமா ஜெபம் பண்றோம். ஆமென். உங்களுடைய ஜெபம் முதலாவது அது அல்ல. ஆமென். ஆண்டவரே, இந்த ராத்திரியில என்னை பத்திரமாய் பாதுகாத்து என்னை காலையில விழிக்க பண்ணீங்களே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. முதல்ல நன்றி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஜெபம் பண்ணிட்டு அடுத்தாப்புல என்ன செய்யணும், பாவ அறிக்கை பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. பாவ அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். தான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி பாவ அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஜெபம் என்ன இருக்குன்னு தெரியுமா? கலாத்தியர் 6:2 சொல்றது போல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற அந்த என்ன பிரமாணத்தை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துல மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க மற்றவர்களுக்காக எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து உங்கள் பாரத்தை தேவன் நினைச்சுவாரா, லகுவாய் மாற்றுவார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை சோத்தரிக்கிற அனுபவத்திலே, பாவ அறிக்கை செய்வதிலே, மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிற காரியத்திலே முன்மாதிரியாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க காரியத்தை எல்லாவற்றையும் அவருடைய கிருபை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள தாவீது இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவருடைய கிருபையினால என்ன செய்தாரா, ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த நிலையை விட்டு சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்தினார். ஆமென். 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க 16ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக அழகாக ஆண்டவர் சொல்றாரு. நீங்க தொடர்ந்து அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக ஆண்டவர் சொல்றாரு. அழகா அந்த ஒரு முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் ராஜாவாகிய நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசா என்னிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு. அந்த ராஜாவாய் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்கு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஈசா என்ன செய்கிறாரு, தான் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு. தாவீதம் மறந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 49:18 சொல்கிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை, ஒருபோதும் மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த தாவீத தன் சொந்த தகப்பனும் தாயும் சகோதரர்களும் மறந்துட்டாங்க. நீங்க அதை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர்கள் நடுவிலே தேவன் அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில தாவீதை வைத்தாங்களோ, ஆனா அந்த தாவீதை தான் தேவன் நேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேளையில நீங்க ஆண்டோரை துதிக்கிற அனுபவத்தை நீங்க பின்மாற்றமா இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளாய் அவருடைய அனுபவத்தை நீங்க பெருக்கிக் கொள்ளுங்க. உங்க உலகத்துல உங்க புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியில தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களை இந்த வருஷத்துல என்ன செய்யும், நடத்தும். ஆமென். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தாவீதை விட்டு தேவன் கிருபையை விலக்காமல் இருப்பதற்கு காரணம், தாவீது தேவன் எதிர்பார்த்த காரியத்தை அவர் செய்தார். ஆமென். முதலாவது காரியம் என்ன செய்தாரா, கர்த்தரை எக்காலத்துல என்ன செய்தாரு, சோத்தரித்தார். ஆமென். நீங்களும் அந்த சோத்திர அனுபவத்துக்குள்ள கடந்து வாங்க. உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, தேவனை துதிக்கிற அனுபவத்துல நீங்க என்ன செய்யணும், பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 8:28 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் என்ன செய்யுது, நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. ஆமென். உன் வீடும் உன் ராஜ்யம் எப்படி இருக்கும், ஸ்திரப்பட்டிருக்கும். நம்முடைய வீடு இங்கே இல்லை, நம்முடைய வீடு வேற இருக்கு, அது வேற சப்ஜெக்ட். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. உடனே இதுன்னு நினைச்சிட்டு நீங்க கற்பனை பண்ணிடாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்ற நம்முடைய வீடு எங்க இருக்கு,
பரலோகத்துல இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைகளுக்கு எதை செய்தாலும் ஆண்டவர் எதுக்கு செய்கிறாரா? நன்மைக்கு எதுவாகத்தான் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போனால் ஆண்டவர் எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கை நன்மைக்கு எதுவாய் செய்வார். ஆமென். ஒரு அதுல பிரச்சனைகள் வரலாம், சோதனையின் பாதையில் கடந்து போற நிலைகள் வரலாம். எல்லா நிலையிலும் உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை அந்த நிலைக்கு தான் உயர்த்தினால தான் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் என்ன செய்யல, அவர் விலகாமல் ஆண்டுடைய பிள்ளையாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானதை அவர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் அவனுடைய கிருபை விட்டு விலக்காத காரணம் ஆண்டவர் என்னச்சுதான் சோத்திர அனுபவத்துக்குள்ள வந்தார். ரெண்டாவது எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில பாவம் வந்தது. ஆமென். என்ன வந்தது? பாவம் வந்தது. அந்த பாவம் வந்ததுல நிலையில அவன் என்ன செய்தானா, அந்த பாவத்திலே மூழ்கி அதுதான் உண்மை என்று சொல்லி தேவனிடத்துல சாதிக்காமல் தேவன்கிட்ட மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு விலகினான். ஆமென். என்ன பாவம் வந்தது? ஒரு நாள் என்ன செய்கிறான் ஒரு நீங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தின்பதாக அவர்கள் அம்மோனியர் என்ன செய்தாங்களாம், படையெடுத்தார்களாம். அந்த சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக அம்மோனியர்கள் என்ன செய்தாங்களாம், படையெடுத்து அந்த ஜனங்களை எப்படியாவது விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தாங்களாம், அம்மோனியர்கள் படையெடுத்து அந்த ஜனங்களை விளைவிப்பதற்கு கங்கணம் கட்டி படையெடுத்து வரும் பொழுது என்ன செய்த, அதை முன்னின்று நடத்துகிற பொறுப்பில் இருந்த தாவீது எங்க தங்கிட்டாராம்? எருசலேம்ல 11:1 படிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோபாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் யார் அனுப்புறாரு? இவர் போய் நின்று போர் நடத்தணும். யாரு? தாவீது போய் போர் நடத்தணும். இப்ப யார் அனுப்புறாரு? தளபதி யோவாபை அனுப்புறாரு. அவர் கூட இருக்க ராணுவங்களை அனுப்பி இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எங்க இருக்கிறாரு? தாவீது எங்க இருக்கிறாரு? எருசலேம்ல தங்கிட்டார். ஆமென். அப்போ இதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்துல ஒண்ணு படிச்சோம்னா, அவருடைய கடமையில தவறிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு? அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு, அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு, அந்த ஜனங்களை பத்திரமாக பாதுகாப்பதற்கு உன்னதமான பொறுப்பை ஒரு ராஜாவாய் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தாவீதை தேவன் ஏற்படுத்தினாரு. அவர் ஏன் அந்த பாவத்தில் விழுந்து போனார்னா, முதலாவது அவருக்கு கொடுத்த பொறுப்பின் கடமையை தவற விட்டுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம், உங்கள் சபையில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம், ஊழியங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை ஸ்தலத்தில் ஒரு உன்னதமான பொறுப்பை கொடுத்திருக்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை விட்டு தூரம் போகிற அனுபவத்திற்கு வருகிற முதல் காரணம் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பின் கடமையை தவற விடுகிற ஒரு நிலை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர்கள் எழும்பும் பொழுது அந்த அம்மோன் புத்திரர்களை முறியடிப்பதற்கு தாவீது முன்பாக நின்று அது வழிநடத்துகிற ஒரு உன்னதமான பொறுப்பின் அனுபவத்தில் இருந்த தாவீது அந்த அனுபவத்துக்கு தன்னுடைய படை தளபதியான யோவாபை அனுப்பி விட்டுட்டு இவர் எங்க இருந்துட்டாரு? எருசலேமிலே இருந்துட்டார். ஆமென். அப்ப முதலாவது பாவத்துல விழுவதற்கு தாவீது காரணம் என்னன்னா, கடமையை தவற விட்டுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ரெண்டாவது எதை தவற விட்டார்னா, கண்களை தவற விட்டுட்டார். ஆமென். வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல நீங்க உண்மையா இருந்து ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமாய் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை என்ன செய்யக்கூடாது? தவற விடக்கூடாது. ஏன்னா உப்பிரிகையின் மேல உலாவி கொண்டிருக்கும் பொழுது தாவீது என்ன செய்ய பார்க்க கூடாததை என்ன செய்தாரு? பார்த்துட்டாரு. இந்த கண்களை தவற விட்டதுனால அடுத்தல என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க, கட்டுப்பாட்டை இழந்துட்டார். ஆமென். உண்மைதானே? முதல்ல கடமையை தவற விட்டாரு. ரெண்டாவது என்ன செய்தாரு? கண்களை தவற விட்டாரு. மூணாவது என்ன செய்தாரு? கட்டுப்பாட்டை தவற விட்டாரு. நான்காவது கற்பனைகளை தவற விட்டார். கற்பனை என்ன சொல்லுது? பிறருடைய காரியத்தை என்ன செய்யாதீங்க, இச்சையாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக, கொலவு செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் கற்பனை தானே. இந்த கற்பனைகளை அறிந்த தாவீது அந்த கற்பனை என்ன செய்தாரு? தவற விட்டார். இதனால பாவம் அவருடைய வாழ்க்கையில
சூழ்ந்து கொண்டது. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் பாவத்தை கண்டித்து உணர்த்தின பொழுது, அவனுக்கு சிக்ஷை கொடுத்த பொழுது, மனப்பூர்வமாய் தான் செய்தது பாவம் என்று சொல்லி ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் புத்தகத்துல 51:11 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சமூகத்தை விட்டு பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க. ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆமென், பாவம் இருந்த ஒரு நிலை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உமது சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, என்ன விலக்கிற கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உமது பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதங்கப்பா. ஆமென். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு உம்மை விட்டு என்னை நினைச்சக்கூடாது, பிரித்திர கூடாது. வேதம் சொல்கிறது எசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவுகளை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவருடைய வாக்கிலே என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் தேவனை விட்டு பிரிக்கிற அனுபவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை விலக்கிறாதங்கப்பா, உமது அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துடாதங்கப்பா, உன் கிருபை, உம்முடைய கிருபை எனக்கு வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய பாவ அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விலகிற ஒரு மனப்பக்குவத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஏற்றுக்கொண்டதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் என்ன செய்வான் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் தேவனை விட்டு தூரப்படுத்துகிற ஒரு நிலை இருக்கிறது என்பதை அறிந்தும் அந்த பாவத்தில் விழுகிற அனுபவத்துக்குள் கடந்து போகாமல், ஆண்டவரே அந்த பாவத்தை விட்டு என்னை தூரப்படுத்துகிற, அந்த பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்தை தாங்க என்று சொல்லி ஒரு தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவற்றை அந்த அறிக்கை மாத்திரம் தான் செய்கிறோம். என்ன செய்வதில்லை, எதை செய்வதில்லை? பாவ அறிக்கை செய்கிற ஜனங்கள் நிறைய உண்டு. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாவ அறிக்கை செய்து விட்டு விடுவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். ஆமென். இதை பாவ அறிக்கை செய்தான் தாவீது, ஆனா அதை விட்டு விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பி எங்கெல்லாம் பாவம் செஞ்சேன்னு அங்கேயுமே சொல்லல, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் தாவீது இருந்தார். ஆமென். முதலாவது ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிற அனுபவத்தில் இருந்ததுனால தான் அவரோட கிருபையை விளக்கவில்லை. ஆமென். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது நீங்க தேவனுடைய அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஆண்டவர் விட்டு தூரம் போகிற அனுபவத்துக்குள்ள நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார் உங்களை பார்த்து, எவ்வளவு சோர்வு இருந்தாலும் எவ்வளவு களைப்பு இருந்தாலும் என் பிள்ளை என்ன செய்யுது, அதிகாலையில என் பாதத்தில் அமர்ந்து என்னை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள என் பிள்ளை வந்துருச்சுப்பான்னு சொல்லி தேவன் உங்களை விட்டு ஒரு நாள் கிருபை என்ன செய்ய மாட்டாரு, விளக்க மாட்டார். ரெண்டாவது, பாவ அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய், அதை அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, அதை விட்டு விடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, கிருபையை விளக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரண்டு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் செய்துட்டு அடுத்த காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய காரியத்துல முன்மாதிரியா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தெய்வீக காரியத்துல என்ன செய்யணும், முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். இந்த மூணு காரியத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்தா உங்க காரியத்துல தேவனுடைய கிருபை ஒரு நாள் என்ன செய்யாது, விலகாது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ராஜ பாரியத்தை கொடுத்து தாவீதுக்கு வச்சிருந்தார், அப்படித்தானே? ஆமென், ஹல்லேலூயா. அதே காரியத்தை தான் யாருக்கு கொடுத்து வச்சிருந்தாரு, சவுலுக்கு கொடுத்து வச்சிருந்தாரு. ஆமென். ஆனா சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரியம் தான் மேன்மை என்று நினைச்சான். எதனால அந்த ராஜ்ய பாரியம் கிடைச்சுங்கிறத மறந்துட்டான். ஆமென், ஆமென். தேவ கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல உங்க பதவி, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய செழிப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எதன் மூலமா இந்த செழிப்பு வந்தது, எதன் மூலமா இந்த உயர்வு வந்தது, எதன் மூலமா இந்த செல்வாக்கு வந்தது என்பதை அநேக தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் எதன் மூலமாய் வந்தது என்பதை மறந்து போனால்தான் சவுலை விட்டு தேவனுடைய கிருபை என்ன செய்தாரு, தேவன் என்ன செய்தாரு, விலக்கினார். ஆனால் தாவீதோ அந்த ராஜ்யபாரியத்தை மேன்மையா எண்ணாமல் தெய்வீக காரியத்திலே அவன் என்ன செய்தாரு, முன்மாதிரியா இருந்தார். ஆமென். என்ன தெய்வீக காரியத்துல முன்மாதிரியா இருந்தார்? பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமென். அப்ப சவுலுக்கு இந்த காரியங்கள் தெரியும். அவர் என்ன செய்திருக்கணும்,
அந்த உடன்படிக்கை பெட்டியை மீட்டுக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்து அது மீட்டு வந்திருக்க வேண்டும். ஆமென். ஆனால் சவுல் அந்த காரியத்தை முயற்சி செய்யாமல், எனக்கு அப்புறம் யாரு பதவிக்கு வரணும், என் பிள்ளை தான் பதவி வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியத்துல தான் அவர் முன்மாதிரியா இருந்தாரே தவிர, தாவீதை போல ஆண்டவரே என்னுடைய ராஜ்யபாரியம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, உமது கிருபை எனக்கு அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த உடன்படிக்கை பற்றி அந்நியர்கள் கையில இருக்கும் பொழுது அல்லது புறஜாதிகள் கையில் இருக்கும் பொழுது நான் எப்படி செல்வாக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவசியம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதிலே கவனமாயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தெய்வீக காரியத்தை, சபையின் காரியத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், முன்மாதிரியா இருந்தால் தேவன் உங்களை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கிருபையை விளக்க மாட்டார். ஆமென். 3 காரியம் சொன்னேன். இவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யணும். ஆமென். தாவீது அந்த எதிர்பார்க்கிற காரியத்துல முன்மாதிரியா இருந்தார். என்ன எதிர்பார்த்து செய்தார்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆமென். 2வது பாவத்தை விட்டு விலகி ஓடினார். 3வது தெய்வீக காரியத்திலே என்ன செய்தார், முன்மாதிரியா இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சபையின் காரியத்துல முன்மாதிரியா இருக்கிறீங்க? சபையின் காரியத்துல, தெய்வீக காரியத்துல நீங்கள் முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. ஆமென். ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா, செல்வாக்கு படைத்த மனிதர்கள் வந்தாருன்னா அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து வீட்டில் தங்கிடுறோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால் தேவன் உங்களை முதலிடத்தில் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நினைச்சுவாரு, உயர்த்துவார். ஆமென். உங்களை விட்டு ஒரு நாள் கிருபை நினைச்ச மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு முன்மாதிரியாய் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. ஆமென். அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தான் பெருகும். ஆமென். ஏன் சவுலை விட்டு தேவனுடைய கிருபையை விளக்கினார்னா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மாறாக சுயத்துக்கு என்ன செய்தாரு, முதலிடம் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய கிருபையை விலக்கி என்ன எதிர்பார்ப்பு, பிரியமான ஒரு பிள்ளையாய் யார் இருக்கான்னு பார்த்து தாவீதுக்கு கொடுத்து, தாவீதை அவருடைய கிருபை விட்டு விலக்காமல் அவனே என்ன செய்தாராம், ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை பூர்த்தி செய்கிற பிள்ளையாய், தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிற பிள்ளையாய் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற அனுபவத்திலே, ஸ்தோத்திர செய்கிற அனுபவத்திலே, ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவத்திலே, ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்கிற அனுபவத்திலே முன்மாதிரியா இருந்து ஆண்டவருக்கு அதுக்கு முதலிடம் கொடுத்து அதுக்கு தடையாக இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், விடணும். ஆமென். இந்த பாவங்கள், அக்கிரமங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வருது. சுத்திரம். ஆமென். இளையகுமாரன் மூத்த குமாரன் 2 பேர் இருக்காங்க. ஆமென். இளையகுமாரன் நீங்க 15 லூக்கா 15:17 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, ஐயோ நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உன்னை குமாரன் சொல்லிக் கொள்வதற்கு நான் பார்த்துட்டு நல்ல கூலிக்காரணங்களை ஒரு வேளை கூட நினைச்சிங்க வைங்கன்னு சொன்னாங்க. என்னைக்கு புத்தி தெளிந்த அனுபவத்திலே பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற அனுபவத்துல இளையகுமாரன் வந்தாரோ, அன்னைக்கே அப்பா ஓடி போய் என்ன செய்தாரு, அவரை அணைத்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கூடவே இருந்த மூத்த குமாரன் அப்பா விட்டு என்ன செய்தான், தூரம் போனான். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற அனுபவத்திலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தெய்வீக காரியத்தில் முன்மாதிரியா இருங்க. என்றைக்கு தாவீதை விட்டு அவர் கிருபையை விளக்காதது போல உங்களை விட்டு ஒரு நாள் கிருபையை விளக்க மாட்டார். அந்த வருஷம் முழுவதும், நீங்க ஆயுள் முழுவதும் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடும், உங்களுடைய ராஜ்யமும், உங்களுடைய ராஜாஸ்தனமும் ஸ்திரப்பட்டிருக்கும், நிலைப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தை சொந்தத்துக் கொள்ளணும்னா நீங்க 3 காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும், பாவ அறிக்கை செய்யணும், தெய்வீக காரியத்துல முன்மாதிரியா இருக்கணும். அந்த 3 காரியங்களும் செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.